வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நக்கலைட் சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் அம்முச்சி சீரிஸ் பார்க்க சொன்னீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சசி அத்தை நல்லா இருக்கே தங்கா. அத்தை நல்லா இருக்கிறேங்க அத்தை. ஊர்ல நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அத்தை. அத்தை அருணுக்கு இந்த வருஷம் லீவ் விட்டாங்களாங்க அத்தை. விட்டா ஊருக்கு வர சொல்லுங்க அத்தை. அவன் எங்கன்னு சொன்னா வர்றேன். ஓ, அத்தை பையனா? இந்த வேர்க்கிறோம்ல, நாங்க அவனை பாத்துக்க மாட்டோமா? வர சொல்லுங்க அத்தை, பார்க்கணும் போல இருக்குங்க அத்தை. அருணை வர சொல்லுங்க அத்தை. தங்க இம்புட்டாச்சே கூப்பிடுறியாடா நீ. டேய் இந்த வருஷம் எப்படியா அனுப்பிச்சு வைக்கிறேன்டா. அத்தை கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கணுங்க அத்தை. சரிங்களா? சரிங்க அத்தை. வச்சறேன். கேக்குறேங்க. இந்த பை இம்புட்டாச்சே கூப்பிடுது. டாக்காவோட என்ன பண்ணுதோ தெரியல. அதுக்குள்ளே கிளம்பிட்டாரு. போறாரா என்னமோ? இப்பதான் சொன்ன மாதிரி எங்க போறாரு? கோவா போறாரு அவரு. ஓ, அங்க அனுப்பி விட்டுற. அப்படியா? அதான் நான் நினைக்கிறேன், இவரு கோவாக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியா? அதான் நினைக்கிறேன். எதுவுமே மெச்சத்துல இருக்க மாட்டேங்குது வீட்டுல. என்ன பிரச்சனை தேடுறீங்க? சிகரெட் பாக்கெட்டா? சிகரெட் பாக்கெட்டா? சிகரெட் கொடுத்து ஷர்ட்லயே ஓடுவேன். அடி பாவி, சும்மா இருக்க மாட்டேன். பை. எங்க திரும்பிட்டீங்க பிரதர்? சுடுகாட்டு. ஃபன்னி கிட். சுடுகாட்டுக்கு டூர் பேக் எல்லாம் கொண்டு போவாங்களா பிரதர்? பொறுமைக்கு ஒரு எல்லம் உண்டு ஸ்ரீஜா. பல வருஷமா பிளான் பண்ணி நானே இந்த வருஷம் தான் கோவா போறேன். எதையாவது பண்ணி கெடுத்து விட்டுறாத தாயே. இந்த சீலா போனது போட்டு கொடுத்தேல, இன்னைக்கு அனுபவி. சோ தெரியாம தப்பு பண்ணி போட்டேன், மன்னிச்சுக்கோ மயிலே. வந்துட்டாங்க. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம். டேய் படிக்கிறவனுக்கு எதுக்கு காசு கொடுக்க எடுக்கறேன்? நான் வேண்டாம் சொன்னேன். அவன் தான் டூர் போறேன், ரொம்ப நாள் வர மாட்டேன், அம்மா கிட்ட சொல்லாத லஞ்சம் கொடுக்குறான். ஏண்டா புள்ள சொல்ற ரசமா? ஐயோ இங்க வாமா, உனக்கு ஒண்ணுமே புரியல. வாமா, உனக்கு ஒண்ணுமே புரியலாமா? அப்பா நான் வருஷமா கஷ்டப்பட்டு காலேஜ் படிச்சேன்லமா, ஆமா அரியரே வைக்காம கிளியர் பண்ணலமா. எழுதி வச்சிடலாம். அதான் பாஸ் பண்ணி போட்டேன்லமா. ஆமா அப்போ இந்த எக்ஸாம் ப்ரெஷர்லாம் இறங்கணுமில்லமா. ஆமா என்ன போற? அதுக்கு தான் டூர் போறேன். போகணுமில்லமா. ஆமா போகணும். போகணுமில்லமா. ஆமா போகணுமில்ல. போகணும். ஐயோ அங்க போயிட்டு வா. அப்ப நான் இப்பவே போயிட்டு வந்துட்டாமா. போயிட்டு வா. ரசு நீ பார்க்கணும் அம்புட்டு ஆசையா இருக்கான்டா. சசியா ஓ என்னமா சொல்ற? ஆமாடா அம்ச்சிக்கு போயிட்டு வா. நாய் திருத்திட்டு வா. மோ நான் கோவா போறேமா. டேய் கோடிங் கோடி கோவா சூப்பரா இருக்குடா. கோடங்கி வளையமா? ஏமா எவனா கோடங்கி பட்டிக்காட்டு போகணுமா? சார் என்ன இப்ப லண்டன்லயா இருக்கீங்க? எங்கேயுமே போலாம், போமா. அந்த பையன் எத்தனை ஆசையா கூப்பிடுது. ஆமா இந்த முள்ளடிக்கு மாற போக மாட்டேங்குது. போயிட்டு வாயேண்டா, ஆசையா கூப்பிடுறாங்கல்ல. மோ அங்க ஒரு மண்ணும் இல்லமா, சுத்த போர்மாங்க. டேய் அந்த ஒண்ணுமில்ல அது ஊர்ல தானே நான் பிறந்தேன். எங்கடா இந்த டயலாக் வரலையே பாத்துட்டு இருந்தேன் நானு. அவன் உனக்கு ஃபோன் பண்ணி சென்டிமெண்ட் போட்டுருக்கா, நீ எனக்கு சென்டிமெண்ட் போடுறியா? இங்க பாரு நான் சென்டிமெண்ட்லாம் பேசல. இப்போ நீ அம்ச்சிக்கு போக முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. அவங்களோட அம்மா அம்மாவோட அம்மா. அவ்வளவுதான்.
வரமா டேய் மாப்ளே விட்டுறாதடா மண்டைய பொளந்து விட்டுரு. பிசிக்ஸ் சார்லாம் சேர்த்துருக்காங்க. அட என்னப்பா பம்பருக்கு மண்டை இருக்குது இல்ல அதை சொன்னேன். யாரு ஓ மண்டை பிடி சார் சார் எல்லாம் இங்க இருக்காங்க. டேய் சசியா, நம்ம மானமே ஒன்றரை கையில தான் இருக்கு. விட்டுறாதடா, கொத்துறா. இவருக்கு மட்டும் intro வா? ஹீரோயின் 3யா? ஆஹா. இப்பவும் கெட்டு போறடா. விட்டாஞ்ச வரையும் ஓடிடலாம்டா. இல்லடா தம்பி, அடிக்காம விட்டோம்னா 500 ரூபா அழுகும்டா. அடிக்காம விட்டாவா? ஒன்றும் கவலைப்படாத, பெட்டை இன்னைக்கு அடிக்கிறோம், சாயங்காலம் படத்துக்கு போகிறோம். படத்துக்கா? அறா தம்பி. எல்லாம் விளையாடுறாங்களான்னு தெரியலையே. சோலி முடிஞ்சு தம்பி. இதெல்லாம் இருக்குன்னானே தெரியல. தர முடியாது போடா. ஏய், பந்தயம் கட்டி இருக்கு, மறுவாதே காசுறா. கட்டினா கொடுக்கணுமா? வந்ததுல இருந்து பார்த்துட்டு எகத்தடம் மேலடா பேசிட்டு இருக்க. போட்டா என்னப்பா சொன்னா கேளுங்கப்பா. தடுக்கிறவன் திருப்பி அடிக்க மாட்டான். தடுக்கிறவங்க திருப்பி அடிக்கணும். வெத்து வெட்டுக்கணே பாய்ந்துட்டு ஓடிட்டானுங்க. இன்னும் நல்லா கொடுத்துருக்குன்னா அவனுங்களுக்கு மிஸ் ஆகி போச்சு. படத்துக்கு போக முடியாது. ஐயோ டேய் 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 டேய், என்னடா திரும்பி ஓடி வரானுங்க? திரும்ப வா. வந்து மாப்ள சசி 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 இன்னைக்கு போகறடா அவங்கள. பெரிய பார்த்து ஓடி வராங்களா? வாங்க, சேமியாச்சு நல்லபடியா வாங்கிட்டு வரேன். மாடிகிடு வருதா? பேசாம இரு. பர்த் நிக்கவனுங்க அந்த 500 ரூபாய் அடிச்சு புடிங்கிட்டு வர நிக்கவனுங்க. வாங்கடா. ஓட சொல்றாங்க. என்றா நம்மள வர சொல்றானுங்க. என்னது? அது ஒண்ணு இல்லடா தம்பி, ட்ரிக்ஸ் அடிக்கறானுங்க. ட்ரிக்ஸ் வரட்டும், என்ன புடுங்கறானே நான் பாத்துறேன் நிக்கவனுங்க. ஆட்டா வருது. ஓ இது அம்முச்சு. சைக்கிள் ஓட்டிட்டு வராங்களா? பைக்கா? நீ விட்டுட்டு போறீங்க. நான் தான் அடி வாங்கணும். ஓ நான் என்னமோ உனக்கு இப்ப மாத்தினாதா? சசி, பெரியவங்கள பார்த்தா அப்படி பேசக்கூடாதுப்பா. விட்டு லேப்பன வைடவனைய ராஸ்கல் அது உள்ள பக்கம் வயசாயிடுதேன்ற வேர்னு கூப்பிட்டு பம்பர் மலையாடையடா நீ. அதான் இப்ப அந்த எங்கடியில பம்பர விட வேணாம் சசி. ராசன் கடையில போய் எல்லாம் வளர்த்திக்க போலான்னு கூப்பிட்டாங்க. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆமாத்தா, அண்ணன் சேமியா ஐஸ் எல்லாம் வாங்கி தரேன்ச்சு. அங்க மேவடு போன வயல கோத்தாக்காரி காணோன்னு தேடிட்டு இருக்கறா. இங்க இவங்களோட சேர்ந்து உனக்கு என்னடா விளையாட்டு? கண்ணே நான் வீட்டுக்கு போல வாடா. நான் ஒன்னும் வரலாத்தா, போட்டா. வா உங்க அம்மா காணோன்னு தேடுற இவங்களோட சேர்ந்து எனக்கு வா. வரலாத்தா, போட்டா. வாசமே போட மத்தவங்க தான் அடி. உன் பையன் ஒரு 200 ரூபாய் படத்துக்கு போற கேட்டா தர மாட்டேங்கிறாரு. நான் இதுக்கு நான் வரேன். கொடுக்க வாடா, நான் வாங்கி கொடுக்க வாடா. அட நான் வாங்கி கொடுக்க நீ வாடா நீ. நான் நம்பிக்கை வர்றேன். வாங்கி கொடுக்க வாடா. சரி அக்கா. மனோஜ் நேரத்தை இந்த அடி அடிச்சிருந்தியே. ஆமா குரு பண்ணிட்டே இருக்கற லொல்லு. பாவாத்தா, போத்தா. வா வா வெளுத்துறானாலு. அவன் நல்ல நொறுந்து வெளுப்பான் ராஸ்கால.
சாமியா ஏத்தா வீட்டு வரைக்கும் ஓட்டு சாமியா ஏன் ஓட்டு நீ ஓட்டு வீட்டு வரைக்கும் என்னாச்சு நான் உட்காந்துட்டு வர நீ ஓட்டுற வீட்டு வரைக்கும் சரிப்பா ஏன் போலாமா போலாமா போலாம் பாட்டிலாம் ஓட்டி நீ பைக்ல வந்துருக்க அந்த மாதிரி பா 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 தலைவலி தாங்க முடியலையே ஓ என்னாச்சு நேரம் வந்து என்னமா சொல்ற என்னாச்சாத்தா நான் செத்தா நீ தான்டா கொல்லி வைக்கணும் ராசக்கண்ணே தமிழ் சார் தானே அவரு அதான் அவங்க அப்பாவா? அறிவு கட்டானே யார் இப்ப சாவா எப்ப கொல்லி வைக்கலான்ட்டு தெரியலையா நீங்க தான்ப்பா சொன்னீங்க ஆத்தா என்ன சொன்னாலும் கேட்கணும்னு கூறு கட்டவன அது கொல்லியானவ சாவடிச்சா பேர் புள்ள கொல்லி வைன்னு இருக்கட்டுமே நான் என்னமா பண்ணேன் 200 ரூபா காசுக்கா வலிக்குதுன்னா ஏமா தலை வலிக்குதா வலிக்குதுன்னா கால் வலிக்குதா மேலு வலிக்குதுன்னா மேலு மேல வலிக்குதா ஆத்தா ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கு நீ ஒன்னொன்னு கேட்டிருப்பியாப்பா கேட்கலைன்னா ஏன் கேட்கலைன்னு கிளம்பி ஒரு பாட அழுவாடா உனக்கு என்ன தெரியும் ஓ ஆஸ்பத்திரி போகலாமா காசு கூட நான் போயிட்டு இந்த 100 ரூபா ஆஸ்பத்திரி போயிட்டு வரையும் இந்த 200 ரூபாய் மேல ஏறி போகுவானா அது அழுகா தாத்தா கொடுப்பாரு சரி இந்த 200 ரூபா வச்சிருக்கிறீந்தா போய் மருந்து வாங்கிக்கியம்மா இதை பாரு தோப்புல எனக்கு ஒரு பாடு வேலை இருக்குறா ஆத்தாளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வா சரிப்பா நான் போய்க்கிறப்பா நீ போப்பா ஆத்தா அழுகா தாத்தா நம்ம ஆஸ்பத்திரி வாடா எனக்கு திரும்பிட்டா மறைச்சு பார்க்கறானே போயிட்டு வா சினிமா போயிட்டு வாடா போடா சினிமா போடா போயிட்டு வாடா அதோ பட்டு வேலைக்காரியா தடி தேங்க்ஸ் ஆத்தா பாக்காத இல்ல ரொம்ப கொண்டாடுவா போற மாதிரி இருக்குது மாமா படத்துக்கு போறீங்க தனியாவா ஏமாப்ல நானே கூட கல்யாணம் பண்ணி சொல்லல 2 பேரும் ஜோடியா போக வேண்டியதானே மாமா ஒரே சாதியில கல்யாணம் பண்ண கூடாதா மாமா யார் சொன்னாங்க அப்படின்னு எங்க அப்பா தான் கொப்பம் தானே ஊரை கிடக்குதான் கொப்பம் தான் மாப்பிள்ள சரிங்க மாமா ஏன் மாப்பிள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன சசி மனோஜனா வான படத்துக்கு போலானா எப்ப பாரு எனக்கு செருப்படி வாங்கி கொடுக்கறது உனக்கு வேலையா போச்சு வீட்டுல போன அம்மா கண்டபடி பேசு சசி வழி விடு நான் போறேன் என்னடா இப்படி பயந்து சாகர் நீயே உனக்கு என்ன மசுரா போச்சுன்னு போயிருவா ஏத்து வாங்குறது யாரு நான் தானா சரிண்ணா கோச்சுக்காதா நீ எல்லாம் நான் எப்படா படத்துக்கு போயிருக்கிறேன் வானா மனோஜனா வா இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லையப்போ சரி இரு மேவ கொண்டு போய் வீட்டுல இறக்கி வச்சு போட்டு வந்துடவா வீட்டுல போயா நோ அதுக்குள்ள படம் போட்டாங்கன்னா நம்ம எப்படி போய் அந்த படத்தை பாக்குறது ஆரம்பத்துல இருந்து படம் பார்க்கணும் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல வண்டி இப்படி காலி சுட்டு சந்தில் நிறுத்திட்டு வா நம்ம வரும்போது எடுத்துக்கலாம் நீ பேசுறத பார்த்தாலே எனக்கு பதட்டம் தான் சசி வருது நீ எல்லாம் நம்ம கேங் லீடர் வெளியில போய் சொல்லிடாதா வாயில இல்ல அதுல சிரிச்சு போயிடும் இப்ப என்ன சரி இரு இங்க காலி சுட்டு சந்திலே நிப்பாட்டிட்டு வரேன் இரு எடுத்து போக வேண்டியதானே அந்த இது வேற இருக்குல்ல ஒரே பைக்ல போயிட்டு வருவாங்க வந்துட்டாரு ஆனா நயன்தாரா படத்துக்கு போலாம்னா நீ ரொம்ப தான் கிரேக்கி பண்றீனோ என்ன இருந்தாலும் அம்பிகா ராதா மாதிரிலாம் வராது சசி நோ ஏன் சவுகார் ஜானகி மறந்துட்டியாண்டுக்குது ஏன் அவங்களுக்கு என்னப்பா மிகப்பெரிய நடிகையானப்போ ஓ நீ பயங்கரமான ஆளப்போ என்ன ஏன்னா பம்பர் மாட போலாமா ஐயோ அது ஆனா ஆத்த ஒண்ணு கேட்டுச்சு அட போ சசி எப்ப பார்த்தாலும் விளையாடுதான் சசியா அங்க பாரு பஸ் ஸ்டாப்ல ஒரு அத்தாவே அருண் மாதிரியே ஒருத்தன் நிக்கிறான் அருணா அங்க பாரு பஸ் ஸ்டாப் ஆட அருணாட்டம் உள்ள அருணேதா அங்க வாரு மாமா சூ கலடில ஒரு பந்தாவா இருக்கீங்கறான் டேய் அருணே சசி மாப்ள எப்படி இருக்கற நல்லா இருக்கு சசி நான் நல்லா இருக்கற மாப்ள காலையில ரிங் அடிச்சு அதுக்குள்ள வந்துட்டியா வா மாப்ள வா மாப்ள வா மாப்ள ஆட அருணே அருண் அருண் நல்லா இருக்கேன்னு ஏனா ஜம்முன்னு வந்து இறங்கிக்கற நல்லா இருக்கறேன்னு கேக்குற டேய் மாப்ள நீ எங்க நின்னுக்கற வா வீட்டுக்கு போலாம் வா வா வண்டியில ஏறு
அட வா அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் ஏனா மாப்பிள்ள ஒரே நிமிஷம் மாப்பிள்ள ஏனா நான் போட்டுக்கு மேல எடுத்து வீட்டுக்கு போயிட்டேன். சினிமா போல நீ தான் சசி கூப்பிட்டேன். இப்ப அவங்க கூட போறாங்க. ஆமா இப்ப யார் இல்லீனா இல்லைன்னு சொல்லப்பா ரைட்டு. சன்னமா அவனை பேசி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரு. நான் சினிமாக்கு போயிட்டு சீக்கிரம். ஏனா ஏதாச்சும் அறிவு ஞானம் இருக்குதா உனக்கு? நான் கூப்பிட்டுற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு பாசம் இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருப்பான். அவனுக்கு வீட்டுக்கு தனியா எடுத்து சொல்றியா நீ? ஏனா சும்மா தம்பி நான் என்ன சொல்ல நீ வரேன்? ஒண்ணும் சொல்ல வேணாம். இப்ப சினிமா போய் நீ பாக்கெட் கெட்டா போயிடுவ. மனசுல நீ அட பாவி. பசங்க ஏ மாப்பிள்ள போலாமா? வா வண்டியில வா. ஆத்தா தான் உனக்கு கேட்டே இருந்துச்சு. ஆத்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது. வா வண்டியில சீக்கிரம். வரதே போயிட்டு வரதே ஊர் எத்தனை நாள் ஆச்சு வந்து. அவரா? அவரே மாப்பிள்ள அவர் ஏதோ சினிமா போறாராமா மாப்பிள்ள. நீ போய் சினிமா பார்த்துன்னு சொல்லி எப்படி இருக்கீங்க? போச்சுடா. சசியா மனோஜனா காலேஜ் சந்தில வண்டி நிறுத்தி வந்தியாக்க? மாடு இது பண்ணிருச்சா? காலேஜ் சந்தில வண்டி நிறுத்தி வந்தியா? அங்க போ. செருப்புல ஓடுறனே உன் அம்மா அங்கே நின்னு இருக்குது. ஐயோ சரி சரி அதான் செருப்புல வாங்குற வாக்கில புதுசா இல்ல. சசிக்கு எனக்கு எவ்வளவு நாள் பழக்கம். எவனோ ஒருத்தன் வந்தானு நடு ரோட்ல என்னை விட்டுட்டு போயிட்டா சிவா. இவனுக்கு 2 பேரும் சேர்த்து இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானுங்களோ. அவரே வேண்டாம் வெறுப்பா வந்திருக்காரு. முடிஞ்சிருச்சா? சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா செமையா இந்த இதெல்லாம் நான் சின்ன வயசுல இந்த பாட்டி வீட்டுக்கெல்லாம் போறது இதெல்லாம் ஏன் இது அப்பெல்லாம் எனக்கு பாட்டி வீடே தெரியாது. ஏதோ சொந்தக்காரங்க வீடு. நானும் இந்த ஸ்கூட்டிலாம் பாட்டி தாத்தாலாம் ஓட்டி நான்லாம் போனதே கிடையாது. எங்க தாத்தா இது டிவிஎஸ் சாம்ப் ஓட்டுவாங்க. அவங்க கூட்டு போவாங்க. அதாவது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவோட அவங்கதான் என்ன என்ன வேணும்னு கேட்டா போதும் உடனே இதெல்லாம் காசு இவ்வளவு காசாயிரும் அவ்வளவு காசாயிரம் சொல்ல மாட்டாங்க. அது வேணுமா வாங்கி தந்துருவாங்க. உடனே வாங்கி தந்துருவாங்க. இது வேணும்னா வாங்கி தந்துருவாங்க. அப்பெல்லாம் ஸ்கூட்டிலாம் அந்த அளவுக்கு இல்ல. எங்க தாத்தா சைக்கிள்ல தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ரொம்ப தூரம்லாம் போயிருக்காங்க. சின்ன வயசுலதான் அந்த மாதிரி கிராமத்துலதான் நானும் இருந்தேன். அப்போ அங்க ஆறுலாம் உண்டு. ஆறுல குளிச்சிட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட சின்ன பசங்களாம் அங்க நிறைய விளையாண்டுட்டு இந்த ஆறுல மீன் பிடிக்கிறது. அப்போ பாட்டி தேடி வந்துருவாங்க. ஏன்னா நான் காலையில போயிருப்பேன். பார்த்தா மதியானம் வரைக்கும் அங்கதான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். யாராவது சொல்லிடுவாங்க தெரு ஃபுல்லா சொந்தக்காரங்க சொல்லிடுவாங்களா அவன் குச்சி எடுத்து கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அடிக்க மாட்டாங்க. ஆனா இது திட்டுவாங்க பயங்கரமா. நல்லா இருந்துச்சு. பம்பரம் ஓடுறது அப்படிலாம் நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன். எனக்கு கூட தெரியாது. நான் விளையாண்டுருக்கேன். விடும்போது நான் பாத்துருக்கேன். பம்பரம் கோலி இதெல்லாம் அடிச்சுப்போம். ஏன்னா இதெல்லாம் உடஞ்சிரும். பம்பரம் எல்லாம் அடிச்சு உடைச்சிருவானு பயங்கர இதா இருக்கும். ஏன்னா புதுசா வாங்கியிருப்போம். அதெல்லாம் வீட்டுல போய் சொல்லலாம் புதுசா வாங்கி தருவாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் செமையா இருக்கும். லீவ்லாம் விட்டாங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போய் கிடப்போம். இப்பெல்லாம் அப்படியே உள்டா போறது இல்லைன்னு நினைக்கிறேன் யாரும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.